ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பக்தர்களே, பக்தி தீபம் சேனலின் மற்றுமொரு தெய்வீகமான மற்றும் ஊக்கமளிக்கும் பதிவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் 16,108 திருமணங்களை செய்து கொள்ள வேண்டியிருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் சமூக நடைமுறைதானா அல்லது இதன் பின்னணியில் ஏதேனும் ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறதா? பொதுவாக மக்கள் அன்னை ருக்மிணி மற்றும் சத்யபாமாவின் கதையை மட்டுமே அறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த 16,100 பெண்களின் வாழ்வை மீட்டெடுத்த கதை இன்றும் பலருக்கு ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. இன்றைய இந்த விசேஷ வீடியோவில் அன்னை ருக்மிணி எழுதிய காதல் கடிதம் முதல் நரகாசுரனை வதம் செய்தது மற்றும் துவாரகையின் பட்டத்தரசிகளின் பெருமை வரை உள்ள முழு வரலாற்றையும் விரிவாக காண்போம். வாருங்கள், நம்முடன் இந்த பக்தி பயணத்தில் இணைந்து பகவானின் இந்த அற்புதமான லீலையை தொடக்கம் முதல் முடிவு வரை தெரிந்து கொள்ளலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமணக் கதை மிகவும் தெய்வீகமானது மற்றும் சுவாரஸ்யமானது. சாஸ்திரங்களின்படி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முக்கியமாக 8 மனைவிகள் இருந்தனர். அவர்கள் அஷ்டபாரியா என்று அழைக்கப்படுகிறார்கள். இது தவிர ஒரு விசேஷமான சூழ்நிலையில் அவர் 16,100 பெண்களை திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறாக அவருக்கு மொத்தம் 16,108 மனைவிகள் இருந்தனர். கிருஷ்ணரின் திருமணங்கள் தேவி ருக்மிணியுடன் தொடங்கின. ருக்மிணி விதர்ப்ப நாட்டு மன்னன் பீஷ்மகனின் மகள் ஆவார். அவர் மனதார ஸ்ரீ கிருஷ்ணரை தன் கணவராக ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அவரது சகோதரன் ருக்மி கிருஷ்ணர் மீது வெறுப்பு கொண்டிருந்ததால் தன் தங்கையை சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தான். ருக்மிணி ஒரு அந்தணர் மூலமாக கிருஷ்ணருக்கு தனது காதல் செய்தியை அனுப்பினார். அதன்பின் கிருஷ்ணர் கோவிலிலிருந்து ருக்மிணியை அழைத்து வந்து துவாரகையில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். இது அன்புக்கும் வீரத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஜாம்பவதி மற்றும் சத்யபாமாவை திருமணம் செய்து கொண்டார். இது சீமந்தகமணி கதையோடு தொடர்புடையது. கிருஷ்ணர் மீது மணி திருடியதாக பொய்ப்பழி சுமத்தப்பட்ட போது தன் மீதான களங்கத்தை போக்க அவர் அந்த மணியை தேடிச் சென்றார். அந்த மணி ஜாம்பவனிடம் இருந்தது. கிருஷ்ணருக்கும் ஜாம்பவனுக்கும் இடையே 21 நாட்கள் போர் நடந்தது. இறுதியில் கிருஷ்ணரை அடையாளம் கண்டுகொண்ட ஜாம்பவன் அவரிடம் மன்னிப்பு கேட்டு தன் மகள் ஜாம்பவதியை அவருக்கு மனம் முடித்து கொடுத்தார். அதேபோல் சீமந்தகமணியின் உண்மையான உரிமையாளரான சத்ராஜித் தான் செய்த தவறுக்கு வருந்தி தன் மகள் சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்தார். மற்ற 5 முக்கிய ராணிகள் காலிந்தி அதாவது சூரிய தேவனின் மகள், மித்ரவிந்தா அதாவது அவந்தி நாட்டு இளவரசி, சத்யா அல்லது நக்னஜிதி அதாவது கோசல நாட்டு இளவரசி. இவரை மணம் முடிக்க கிருஷ்ணர் 7 காளைகளை ஒரே நேரத்தில் அடக்கினார். பத்ரா அதாவது கேகய நாட்டு இளவரசி மற்றும் லக்ஷ்மணா அதாவது மத்திர நாட்டு இளவரசி ஆவார். இவர்கள் ஒவ்வொருவருடனும் கிருஷ்ணர் மனம் புரிந்ததற்கு பின்னால் தனித்தனி வீரக்கதைகளும் பக்தி கதைகளும் உள்ளன. இப்போது அந்த 16,100 பெண்களை பற்றி பார்ப்போம். நாட்டுப்புற கதைகளில் இந்த எண்ணிக்கை 22,000 என்று சொல்லப்பட்டாலும் புராணங்களில் 16,100 என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரக்ஜோதிஷ்புரத்தின் அசுர மன்னனான நரகாசூரன் மிகவும் கொடூரமானவன். அவன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்ததோடு 16,100 அழகான பெண்களை சிறைபிடித்து வைத்திருந்தான். அந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டதால் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பகவான் கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவின் உதவியுடன் நரகாசூரனை அழித்து அந்த பெண்கள் அனைவரையும் விடுவித்தார். அவர்கள் விடுதலையான போது சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அன்றைய சமூக கட்டுப்பாடுகளால் அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அப்போது அந்த பெண்கள் கதறி அழுது தங்களை காக்குமாறு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டினார்கள். அவர்களின் கௌரவத்தை காப்பாற்றவும் சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெற்றுத்தரவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் 16,100 உருவங்களை எடுத்து அவர்கள் அனைவரையும் மணந்து கொண்டார். அவர்களுக்கு தனது ராணி என்ற அந்தஸ்தை வழங்கியதோடு துவாரகையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அரண்மனைகளை கட்டி கொடுத்தார். ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த திருமணங்களின் ஆன்மீக பொருள் என்னவென்றால், அவர் பரமாத்மா மற்றும் ஒவ்வொரு ஆன்மாவும் கோபியர்கள் அல்லது ராணிகள் அவருடன் இணையவே இயங்குகிறது. ஒவ்வொரு மனைவிக்கும் முழுமையான நேரத்தையும் அன்பையும் வழங்குவதற்காகவே பகவான் இத்தனை உருவங்களை எடுத்தார். இதன் மூலம் அவர் எங்கும் நிறைந்திருப்பவர் மற்றும் எல்லாம் வல்லவர் என்பது நிரூபணமானது. கிருஷ்ணரின் இந்த செயல் பெண்ணின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் அடைக்கலம் புகுந்தவர்களை காப்பதற்கும் மிகப்பெரிய அடையாளமாக கருதப்படுகிறது. இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் தனது லீலைகளின் மூலம் தர்மத்தை நிலைநாட்டி உலகிற்கு அன்பு, கட்டுப்பாடு மற்றும் பெண் மரியாதையை போதித்தார்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமண வரலாறு அவரது வாழ்க்கையின் மிகவும் அற்புதமான மற்றும் ஊக்கமளிக்கும் பகுதிகளில் ஒன்றாகும். இது அவர் துவாரகையின் மன்னனான பிறகு தொடங்குகிறது. கிருஷ்ணரின் திருமண வாழ்வு அன்னை ருக்மிணியிடமிருந்து தொடங்குகிறது. ருக்மிணி சிறு வயதிலிருந்தே கிருஷ்ணரின் வீரத்தையும் குணங்களையும் கேட்டு அவர் மீது காதல் கொண்டிருந்தார். ஆனால் அவரது சகோதரன் ருக்மி கிருஷ்ணரை எதிரியாக கருதியதால் ருக்மிணியை சிசுபாலனுக்கு கட்டாய திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தான். அப்போது ருக்மிணி ஒரு அந்தணர் மூலம் கிருஷ்ணருக்கு உருக்கமான கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதில், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் என் உயிரை விட்டுவிடுவேன் என்று எழுதியிருந்தார். செய்தியை அறிந்த கிருஷ்ணர் உடனடியாக விதர்ப நாட்டிற்கு விரைந்தார். ருக்மிணி கோவிலில் வழிபாட்டை முடித்துவிட்டு திரும்பும்போது கிருஷ்ணர் அனைவர் முன்னிலையிலும் அவர் கரம் பிடித்து தேரில் ஏற்றிச் சென்றார். ருக்மியை போரில் தோற்கடித்து துவாரகையில் ருக்மிணியை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். அவரே கிருஷ்ணரின் முதன்மை அரசியானார். இதற்கு அடுத்த கதை சியமந்தகமணியுடன் தொடர்புடையது. இது கிருஷ்ணரை மேலும் 2 திருமண பந்தங்களில் இணைத்தது. சத்ராஜித் என்ற யாதவரிடம் சூரிய தேவன் பரிசளித்த ஒரு மந்திரமணி இருந்தது. அது திருடு போன போது அந்த பழி கிருஷ்ணர் மீது விழுந்தது. தன் மீதான பழியை துடைக்க கிருஷ்ணர் அந்த மணியை தேடி ஒரு குகைக்கு சென்றார். அங்கே ராமாயண காலத்து மாவீரரான ஜாம்பவானை சந்தித்தார். இருவருக்கும் இடையே 21 நாட்கள் கடுமையான போர் நடந்தது. இறுதியில் கிருஷ்ணர் தான் தன் ஆராதனைக்குரிய ஸ்ரீராமரின் அவதாரம் என்பதை ஜாம்பவான் உணர்ந்தார். அவர் மன்னிப்பு கோரி மணியுடன் தன் மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்தார். கிருஷ்ணர் மணியுடன் திரும்பியதும் சத்ராஜித் தன் தவறை உணர்ந்து வருந்தினார். அதற்கு பரிகாரமாக தன் மகள் சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இதன் பிறகு கிருஷ்ணரின் 4வது திருமணம் யமுனை ஆற்றங்கரையில் தவம் செய்த சூரிய தேவனின் மகள் காலிந்தியுடன் நடந்தது. 5வது திருமணம் அவந்தி இளவரசி மித்ரவிந்தாவுடன் நடந்தது. அவரை கிருஷ்ணர் சுயம்வரத்தில் வென்றார். 6வது திருமணம் கோசல இளவரசி சத்யாவுடன் நக்னஜிதியுடன் நடந்தது. 7 மதம் பிடித்த காளைகளை ஒரே நேரத்தில் அடக்குபவருக்கே சத்யா மணமுடிக்கப்படுவார் என்ற நிபந்தனையை கிருஷ்ணர் விளையாட்டாக நிறைவேற்றினார். 7வது திருமணம் பத்ராவுடனும் 8வது திருமணம் மத்ர நாட்டு இளவரசி லக்ஷ்மணாவுடனும் நடந்தது. வில் வித்தையில் வென்று லக்ஷ்மணாவை கிருஷ்ணர் மணந்தார். இவர்கள் என்மரும் கிருஷ்ணரின் அஷ்டபாரியா என்று அழைக்கப்பட்டனர். கிருஷ்ணரின் வாழ்வின் மிகப்பெரிய திருமண நிகழ்வு நரகாசூர வதத்திற்கு பிறகு நிகழ்கிறது. நரகாசூரன் இந்திரனின் கவசத்தையும் அன்னை அதிதியின் கம்மல்களையும் பறித்து கொண்டு தேவர்களையும் மக்களையும் அச்சுறுத்தி வந்தான். அவன் உலகம் முழுவதிலுமிருந்து 16,100 அழகான பெண்களை சிறைபிடித்திருந்தான். கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவுடன் கருடன் மீது அமர்ந்து சென்று நரகாசூரனை அழித்தார். அந்த பெண்கள் விடுதலையான போது அவர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. அந்த காலத்து சமூக வழக்கப்படி பிறரது சிறையில் இருந்த பெண்களை அவர்களது குடும்பத்தினரோ சமூகமோ ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். அந்த பெண்கள் செய்வதறியாது அழுது கிருஷ்ணரிடம், எங்களுக்கு இனி வேறு போக்கிடமில்லை, நாங்கள் எங்கே செல்வோம் என்று முறையிட்டனர். அவர்களின் மரியாதையையும் வாழ்வையும் காக்க கிருஷ்ணர் ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்தார். அவர்கள் அனைவரையும் தனது மனைவியராக ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் அவர்களுக்கு சமூகத்தில் ராணி என்ற கௌரவமான அந்தஸ்து கிடைத்தது. இது வெறும் சாதாரண திருமணம் அல்ல, இது பகவானின் ஒரு உன்னதமான லீலை. இந்த பெண்கள் துவாரகைக்கு வந்தபோது நாரத முனிவருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. கிருஷ்ணர் ஒருவராக இருந்து கொண்டு இத்தனை மனைவிகளுடன் எப்படி தர்மத்தை பின்பற்றுவார் என்று அவர் யோசித்தார். நாரதர் துவாரகையின் அரண்மனைகளுக்கு சென்றபோது வியப்பில் ஆழ்ந்தார். பகவான் கிருஷ்ணர் தனது யோக மாயையினால் 16,108 உருவங்களை எடுத்து ஒவ்வொரு அரண்மனையிலும் ஒவ்வொரு மனைவியுடன் இருப்பதை கண்டார். ஓரிடத்தில் அவர் பேசிக்கொண்டிருந்தார், ஓரிடத்தில் பூஜை செய்தார், மற்றோரிடத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இவ்வாறாக கிருஷ்ணர் தனது மனைவிகள் அனைவருக்கும் முழுமையான அன்பையும் நேரத்தையும் வழங்கினார். பகவானின் இந்த திருமணம் ஆசையினால் விளைந்ததல்ல, மாறாக பெண்ணினத்தை மீட்டெடுக்கவும் அடைக்கலம் கேட்டவர்களை காக்கவும் செய்யப்பட்டதாகும். அவரே பரமாத்மா என்பதும் அனைத்து படைப்புகளும் அவரிடமிருந்தே தோன்றுகின்றன என்பதும் இதன் மூலம் உறுதியானது. இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணரின் 8 முக்கிய பட்டத்தரசிகளும் மற்றும் 16,100 மற்ற மனைவிகள் என மொத்தம் 16,108 ராணிகள் இருந்தனர். பகவான் தனது செயல்கள் மூலம் தர்மம் மற்றும் கௌரவத்திற்கு புதிய இலக்கணத்தை உருவாக்கினார். நிச்சயமாக இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை இன்னும் விரிவாகவோ அல்லது வேறு கதைகளை பற்றியோ நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறீர்களா?
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த தெய்வீக திருமணங்களுக்கு பிறகு துவாரகையின் வாழ்க்கை மிகவும் செல்வச் செழிப்போடும் அறநெறியோடும் விளங்கியது. இந்த 16,008 அரசிகளுடன் பகவான் நடத்திய இல்லற வாழ்க்கை ஒரு சாதாரண மனித வாழ்க்கை அல்ல. அது அவருடைய யோகமாயையின் ஒரு அற்புதமான விரிவாகும். கிருஷ்ணரின் 8 முக்கிய அரசியருக்கும் தலா 10 மகன்களும் ஒரு மகளும் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ருக்மிணியின் மூத்த மகனான பிரத்யும்னன் மன்மதனின் அவதாரமாக கருதப்படுகிறார். துவாரகையில் கிருஷ்ணர் ஒரு சிறந்த கணவனாகவும் தந்தையாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் திகழ்ந்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்வது, பசுக்களுக்கு சேவை செய்வது, பின்னர் அரசவைக்கு சென்று மக்களின் குறைகளை தீர்ப்பது என அவருடைய அன்றாட பணிகள் மிகவும் சீராக இருந்தன. நாரத முனிவர் துவாரகைக்கு வந்தபோது கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அரண்மனைகளில் வெவ்வேறு பணிகளில் இருப்பதைக் கண்டு வியந்து போனார். ஓரிடத்தில் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டும், மற்றோரிடத்தில் முனிவர்களுடன் யாகம் செய்து கொண்டும், வேறொரிடத்தில் போருக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டும் இருந்த கிருஷ்ணரை கண்ட நாரதர் அவர் தனது மாயையினால் எண்ணற்ற வடிவங்களை எடுக்கக்கூடிய பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டார். பகவானின் இந்த அரசிகளுக்கிடையே அவ்வப்போது அன்பான ஊடல்களும் போட்டிகளும் நடப்பதுண்டு. இது பக்தர்களை மகிழ்விப்பதற்காக கிருஷ்ணர் நடத்திய ஒரு லீலையே ஆகும். தேவேந்திரனின் சொர்க்கத்திலிருந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வருவதில் சத்யபாமாவுக்கும் ருக்மிணிக்கும் இடையே ஒரு போட்டி ஏற்பட்டது. அந்த மரம் தனது தோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சத்யபாமா விரும்பினார். ஆனால் ருக்மிணியின் பக்தியோ எதற்கும் ஆசைப்படாத ஒன்றாக இருந்தது. கிருஷ்ணர் அந்த மரத்தை சத்யபாமாவின் தோட்டத்தில் நட்டார். ஆனால் அதன் பூக்கள் ருக்மிணியின் தோட்டத்தில் விழமாறு செய்தார். இதன் மூலம் இரு அரசியரின் அன்பையும் அவர் மதித்தார். மற்றொரு கதையில் சத்யபாமா தனது தங்கம் மற்றும் ஆபரணங்களை கொண்டு கிருஷ்ணரை துலாபாரத்தில் நிறுத்த முயன்றார். ஆனால் தராசு தட்டு அசையவே இல்லை. இறுதியில் அன்னை ருக்மிணி மிகுந்த பக்தியுடன் ஒரு சிறிய துளசி இலையை தராசில் வைத்தபோது பகவானின் பக்கம் தட்டு தாழ்ந்தது. இதன் மூலம் பகவானை செல்வம் மற்றும் ஆடம்பரத்தால் அடைய முடியாது, தூய்மையான அன்பினாலும் பக்தியினாலும் மட்டுமே அடைய முடியும் என்பதை உலகிற்கு கிருஷ்ணர் உணர்த்தினார். நரகாசுரனிடமிருந்து மீட்கப்பட்ட அந்த 16,100 பெண்களின் வாழ்க்கை துவாரகையில் மிகுந்த மரியாதைக்குரியதாக இருந்தது. அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரின் மனைவிகளாக இருந்தாலும் அவரை தங்களை காத்த தெய்வமாகவே கருதினார்கள். கிருஷ்ணர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தங்க அரண்மனைகளை கட்டித்தந்து ஒவ்வொரு அரண்மனையிலும் அவரே நேரில் வாசம் செய்தார். அந்த பெண்கள் கிருஷ்ணரின் பக்தியில் தங்களையே அர்ப்பணித்திருந்தனர். பகவானின் இந்த மிகப்பெரிய குடும்பம் யாது மூரே யாவரும் கேளிர், அதாவது உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவத்திற்கு சான்றாக இருந்தது. யது வம்சம் அழிந்து கிருஷ்ணர் தனது உடலை நீக்க முடிவு செய்தபோது அவருடைய முக்கிய அரசியரும் யோக வலிமையால் அல்லது உடன்கட்டை ஏறி தங்கள் உயிரை துறந்து மீண்டும் வைகுண்டத்தில் பகவானை சென்றடைந்தனர். கிருஷ்ணரின் திருமண கதைகள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், பகவான் நம் இதயத்தின் உணர்வுகளை மட்டுமே பார்க்கிறார். அது ருக்மிணியின் மாறாத அன்பாகவோ, ஜாம்பவதியின் உறுதியான நம்பிக்கையாகவோ, அல்லது அந்த 16,100 பெண்களின் அவயக்குரலாகவோ இருக்கலாம். யார் அவரை முழுமையாக நம்பி அழைக்கிறார்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ணரின் இந்த திருமணங்கள் வெறும் உடல்கள் சார்ந்தவை அல்ல. அவை ஆன்மா இறைவனோடு சேரும் ஆன்மீக பயணமாகும். அறிஞர்களின் கருத்துப்படி கிருஷ்ணரின் 8 முக்கிய மனைவிகள் இயற்கையின் 8 கூறுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், அறிவு மற்றும் அகங்காரம் ஆகியவற்றின் அடையாளமாகும். அதுபோல 16,100 பெண்கள் மனித உடலின் 16,100 நாடிகளை குறிக்கிறார்கள். கிருஷ்ணர் இவர்களை மணந்து கொண்டார் என்பது அவர் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துள்ளார் என்பதாகும். துவாரகையில் அவர் ஒவ்வொரு அரசியிடமும் தான் அவருக்கே உரியவர் என்ற உணர்வை ஏற்படுத்தினார். அவருடைய அரண்மனைகளில் ஒழுக்கம், அன்பு மற்றும் பக்தி நிறைந்திருந்ததால் அன்னை லக்ஷ்மியே அங்கு வசிக்க பெருமைப்பட்டார். கிருஷ்ணரின் மகன்களும் பேரன்களும் தர்மத்தை பாதுகாக்கும் போர்களில் பங்கேற்றனர். ஒரு தந்தையாக கிருஷ்ணர் அவர்களுக்கு செயலே முதன்மையானது என்றும் தீய வழியில் சென்றால் தண்டனை உறுதி என்றும் கற்பித்தார். பூமியில் கிருஷ்ணர் அவதரித்த நோக்கம் நிறைவேறும் வரை துவாரகையின் செழிப்பு நீடித்தது. மகாபாரத போருக்கு பிறகு காந்தாரியின் சாபத்தினாலும் முனிவர்களின் சாபத்தினாலும் யது வம்சத்தினர் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு அழிந்தனர். தனது அவதாரம் முடியும் நேரத்தை உணர்ந்த கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது தனது உடலை நீத்தார். கிருஷ்ணரின் பிரிவை தாங்க முடியாமல் ருக்மணி, ஜாம்பவதி உள்ளிட்டோர் தங்கள் உயிரை நீத்து வைகுண்டம் சென்றனர். மற்ற அரசியரும் தவம் மற்றும் பக்தி பாதையை தேர்ந்தெடுத்தனர்.
இந்த வரலாறு நமக்கு சொல்வது என்னவென்றால், பகவான் எந்த சாதிக்கும் மதத்திற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. கிருஷ்ணர் ருக்மணி மூலம் அன்பையும், சத்யபாமா மூலம் உரிமையையும், ஜாம்பவதி மூலம் அர்ப்பணிப்பையும், மற்ற பெண்களின் மூலம் சரணாகதியையும் உலகுக்கு கற்பித்தார். சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர்களுக்கு கிருஷ்ணர் தனது பெயரையும் கௌரவத்தையும் வழங்கினார். கிருஷ்ணரின் திருமணங்கள் பெண்ணுரிமை மற்றும் சமத்துவத்திற்கான ஒரு சான்றாகும். துவாரகையில் கிருஷ்ணர் ஒரு கணவராக மட்டுமின்றி ஒரு குருவாகவும் பாதுகாவலராகவும் இருந்தார். சுதாமா போன்ற ஏழை பிராமணர் வந்தபோது அன்னை ருக்மணியே அவர் கால்களை கழுவி உபசரித்தார். இது கிருஷ்ணரின் குடும்பத்தில் அகங்காரத்திற்கு இடமில்லை என்பதை காட்டியது. நரகாசுரனிடம் சிறைப்பட்டிருந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் ஒரு பெண்ணின் தூய்மை என்பது அவளுடைய குணத்திலும் ஆன்மாவிலும் இருக்கிறதே தவிர அவள் எங்கே இருந்தாள் என்பதில் இல்லை என்ற புரட்சிகரமான கருத்தை கிருஷ்ணர் அன்றே விதைத்தார். கிருஷ்ணரின் இந்த பிரம்மாண்டமான குடும்பம் தர்மத்தின் வழியில் நடந்தாலும் அளவுக்கு மிஞ்சிய செல்வம் ஆணவத்தை தரும் என்பதால் தனது லீலையின் முடிவில் யது வம்சத்தின் அழிதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். துவாரகை கடலில் மூழ்கினாலும் கிருஷ்ணரின் புகழும் அவர் காட்டிய அன்பும் இன்றும் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பலருக்கு எழும் கேள்வி என்னவென்றால், கிருஷ்ணருக்கு இத்தனை மனைவிகள் இருந்தால் ராதையின் இடம் என்ன என்பதாகும். ஆன்மீக ரீதியாக ராதையும் கிருஷ்ணரும் வேறல்ல. ராதை கிருஷ்ணரின் பேரின்ப சக்தி ஆவார். துவாரகையின் அரசியர் கிருஷ்ணரின் செல்வத்தையும் தர்மத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தினால் ராதை அவருடைய தன்னலமற்ற அன்பின் அடையாளமாக திகழ்கிறார். ருக்மணியும் ராதையின் அம்சமாகவே கருதப்படுகிறார். கிருஷ்ணரின் அவதாரம் ஒரு முழுமையான அவதாரமாகும். அவர் வாழ்வின் அனைத்து இன்பங்களையும் பொறுப்புகளையும் வாழ்ந்து காட்டினார். நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் இறைவனை மையமாக வைத்தால் அந்த உறவுகள் நம்மை பந்தப்படுத்தாமல் முக்திக்கு வழிவகுக்கும் என்பதை கிருஷ்ணரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. கிருஷ்ணரின் திருமண கதைகள் வெறும் வரலாறு மட்டுமல்ல, அவை அன்பு, நீதி மற்றும் சமத்துவத்திற்கான ஒரு இன்றும் அழியாத செய்தியாகும். இத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணலீலை நிறைவுற்றது. ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமணங்கள் மற்றும் அவரது குடும்ப விரிவாக்கம் பற்றிய இந்த கதை அவருடைய சொந்த திருமணங்களோடு மட்டும் நின்று விடுவதில்லை. அவருடைய மகன்கள் மற்றும் பேரன்களின் திருமணங்களும் கூட மிகவும் விறுவிறுப்பானவை மற்றும் பல பாடங்களை கற்றுத்தரக்கூடியவை. அந்த வகையில் அனிருத்தன் மற்றும் உஷாவின் திருமண கதை மிக முக்கியமானது. இது ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்வின் பிற்பகுதியில் ஒரு பெரிய போருக்கும் பின்னொரு சங்கமத்திற்கும் காரணமாக அமைந்தது. அனிருத்தன் என்பவர் கிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னனின் மகன், அதாவது கிருஷ்ணரின் பேரனாவார். பானாசுரன் என்ற சக்தி வாய்ந்த அசுரனின் மகள் உஷா தன் கனவில் அனிருத்தனை கண்டு அவர் மீது காதல் கொண்டாள். தன் தோழி சித்ரலேகாவின் மாய சக்தியின் உதவியுடன் உறங்கிக் கொண்டிருந்த அனிருத்தனை துவாரகையிலிருந்து கடத்தி சென்று தனது அரண்மனைக்கு கொண்டு வந்தாள் உஷா. இது பானாசுரனுக்கு தெரிந்தபோது அவன் அனிருத்தை சிறைபிடித்தான். இந்த செய்தி துவாரகைக்கு எட்டியதும் ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமன் மற்றும் பிரத்யும்னன் ஆகியோர் ஒரு பெரும் படையுடன் பானாசுரனின் நகரமான சோனிதபுரத்திற்கு வந்தனர். பானாசுரன் சிவபெருமானின் தீவிர பக்தன் என்பதால் அவருக்கு சிவனின் பாதுகாப்பு இருந்தது. அங்கே கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே ஒரு முன் எப்போதுமில்லாத போர் நடந்தது. இது ஹரிஹர போர் என்று அழைக்கப்படுகிறது. இறுதியில் பிரம்மதேவரின் தலையீடாலும் சிவனின் வேண்டுதலாலும் கிருஷ்ணர் பானாசுரனின் கர்வத்தை அழித்தார். ஆனால் அவனுக்கு உயிர் பிச்சை அளித்தார். இதன் பிறகு அனிருத்தன் மற்றும் உஷாவின் திருமணம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அரசியை பாதுகாப்பவர் மட்டுமல்ல, தனது அடுத்த தலைமுறையின் அன்பு மற்றும் மரியாதையை காக்கவும் அதே வேகத்துடன் துணை நின்றார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு கற்பிக்கிறது. அவருடைய குடும்பத்தின் ஒவ்வொரு திருமணமும் அதர்மத்தின் அழிவிற்கும் அன்பின் வெற்றிக்கும் அடையாளமாக அமைந்தது. துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் செல்வம் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால் அங்கே எப்போதும் துன்பமோ வறுமையோ நுழையவில்லை. ஆனால் இறைவனின் லீலைகளில் ஒரு பக்கம் என்னவென்றால், அவர் எந்தளவுக்கு யோகேஸ்வரராக, யோகிகளின் தலைவராக இருந்தாரோ அந்தளவுக்கு போகேஸ்வரராகவும் காட்சியளித்தார். இது குடும்ப வாழ்க்கையில் உள்ள மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வதற்காகவே ஆகும். அவருடைய 16,108 அரசியர்கள் உண்மையில் அந்த 16,108 கலைகள் மற்றும் வித்தைகளை குறிக்கின்றனர். அவற்றின் மீது முழுமுதற் கடவுளான நாராயணனுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. கிருஷ்ணர் ஒவ்வொரு அரசியுடனும் தனித்தனியாக குடும்ப தர்மத்தை நிலைநாட்டியதை நாரதர் கண்டபோது, கிருஷ்ணர் எந்த ஒரு அரசியிடமும் பற்று அட்டாச்மெண்ட் கொண்டிருக்கவில்லை என்பதையும் கவனித்தார். அவர் அனைவருடனும் இருந்தபோதும் அனைவற்றிற்கும் மேலானவராகவே இருந்தார். பக்தியில் சுயநலம் இருக்கக்கூடாது,
மாறாக சரணாகதி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய அரசியரும் கிருஷ்ணரிடமிருந்து கற்றுக்கொண்டனர். கிருஷ்ணரின் திருமணக் கதையின் கடைசி அத்தியாயம் இதயத்தை உருக்கக்கூடியது, ஆனால் வாழ்வின் ஒரு உன்னத உண்மையாகும். இறைவன் வைகுந்தத்திற்கு புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தான். தான் மறைந்த பிறகு துவாரகை கடலில் மூழ்கிவிடும். எனவே அரசியர் மற்றும் யதுவம்சத்து பெண்களை பாதுகாப்பாக ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கிருஷ்ணர் ஏற்கனவே அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தியிருந்தார். கிருஷ்ணர் தனது யோக சமாதி மூலம் உயிர் துறந்த உடனேயே துவாரகையின் பூமி அதிரத் தொடங்கியது. அவருடைய முதன்மை பட்டத்து அரசியர் இறைவனின் பிரிவை தாங்க முடியாமல் தங்களை நெருப்பில் அர்ப்பணித்துக் கொண்டனர் அல்லது தியானத்தில் ஆழ்ந்து உடலை நீத்தனர். மீதமுள்ள அரசியரை அழைத்துச் சென்றபோது வழியில் கொள்ளையர்கள் அவர்களை தாக்கினர். ஒரு காலத்தில் மாபெரும் வீரனாக திகழ்ந்த அர்ஜுனனால் அப்போது தனது காண்டீப வில்லை கூட தூக்க முடியவில்லை. ஏனெனில் அவருடைய மொத்த சக்தியும் கிருஷ்ணருடனேயே சென்றுவிட்டது. சக்தி என்பது ஒரு மனிதனின் தனிப்பட்ட சொத்தல்ல, அது இறைவனின் அருள் என்பதை இந்த சம்பவம் உலகிற்கு உணர்த்துகிறது. இறுதியில் கிருஷ்ணரின் திருமணங்களின் இந்த பயணம் அன்பிற்கு எண்ணிக்கையோ எல்லையோ இல்லை என்பதே நமக்கு விளக்குகிறது. கிருஷ்ணரின் ஒவ்வொரு திருமணமும் ஒரு செய்தியை தந்தது. ருக்மிணி மூலம் உறுதி, சத்யபாமா மூலம் நீதி மற்றும் 16,100 கன்னிகைகள் மூலம் ரட்சிப்பு. இறைவன் ஒவ்வொரு உயிரின் தலைவன் என்பதும் ஒவ்வொரு உயிரும் இறைவனின் சக்தி என்பதும் கிருஷ்ணரால் நிரூபிக்கப்பட்டது. கிருஷ்ணரின் இந்த திருமண கதைகளை யாரெல்லாம் பக்தியுடன் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அன்பு, செல்வம் மற்றும் பக்தி நிலைத்திருக்கும். அவர்கள் உலக மாயையிலிருந்து விடுபட்டு இறுதியில் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் இடம்பெறுவார்கள். இது துவாரகாதீசனாகவும் 16,000 அரசியரின் நாதனாகவும் விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அமர கதையாகும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பக்தர்களே, இறைவனுக்கு எந்த ஒரு உயிரும் தாழ்ந்தது அல்ல என்பதை நமக்கு கற்பிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமணங்களின் புனித கதை இதுதான். அன்பிற்கு மரியாதை அளிக்கவே அவர் ருக்மிணியை ஏற்றார். பெண்களின் கௌரவத்தை பாதுகாக்கவே 16,100 கன்னிகைகளுக்கு தஞ்சமளித்தார். கிருஷ்ணரின் ஒவ்வொரு திருமணமும் தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு அத்தியாயம். பக்தி தீபம் வழங்கிய இந்த தொகுப்பு உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அல்லது ராதே ராதே என்று எழுத மறக்காதீர்கள். இது போன்ற இன்னும் பல புராண மற்றும் தெய்வீக கதைகளுக்கு உங்கள் விருப்பமான பக்தி தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். இறைவனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மற்றொரு புனிதமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.